இன்னைக்கு நம்மளுக்கு 7th ஸ்டாண்டர்டுக்கு டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம பார்க்கலாம், டெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன், டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன்னா, இஃப் an object is a whole moves in such a way that every point on the object moves through the same distance in the given time. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லா டிஸ்பிளேஸ் ஆகிறது, ஒரு இடத்துல இருந்து பெர்மனண்டா டிஸ்பிளேஸ் ஆகிறது தான் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன். இன் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் an object is permanently displaced from its original position. இப்போ ஒரு கார் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, இதுதான் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட்டிவ் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். Translative motion is two types. Translative motion two types இருக்கு, rectilinear and curvilinear. So if an object in translative motion moves along a straight line, இதுல வந்து இந்த translative motionல இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து straight line மூவ் ஆகும், that is said to be rectilinear motion, also called linear motion. இதே ஆப்ஜெக்ட் translative motionல curved lineல மூவ் ஆச்சுன்னா அது curvilinear motion. For example, a train moving on a straight line, the train வந்து ஒரு straight lineல மூவ் ஆனா அது rectilinear motion. அதே train ஒரு curved lineல வந்து மூவ் ஆனா அது வந்து என்ன motion? Curvilinear motion. ஓகேவா? அப்ப translative motion என்னன்னு புரிஞ்சுச்சா? இது வந்து क्वेश्चन கேட்டா எழுதிரணும். ஓகேவா?